ஆண்டவருடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து சிந்தித்து வரக்கூடிய அதே வேத பகுதிக்குள்ளாக இன்றைக்கும் வருவோம். கடந்த வாரத்தில் யோவான் சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் துவங்கி அதனுடைய 19வது வசனம் வரைக்குமாக நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். அதிலே முதல் குறிப்பாக வரக்கூடியவற்றை நாம் சிந்தித்தோம். அதற்கென்று கடந்த வாரத்தில் வைத்து நாம் சிந்தித்த தலைப்பு அவுட்காஸ்ட் டு பீயிங் லவ்டு. புறம்பாக்கப்பட்ட ஒரு பெண் நேசிக்கப்படத்தக்கவளாய் மாறினாள் என்பதுதான் அந்த விஷயமாக இருந்தது. நம்முடைய ரட்சிப்பை பற்றி அதே நேரத்தில் சிந்திக்கும் பொழுதும் கூட புறம்பாக்கப்பட்ட நாம் எல்லாருமே அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருந்த தேவனுடைய வீட்டுக்கும் தேவனுடைய நகரத்திற்கும் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் சஞ்சாரிகளாக இருந்த நேரத்திலே தேவன் நம்மை ரட்சித்து நம்மை நேசித்து தம்முடைய கிருபையினாலே இன்றைக்கும் விலையேற பெற்ற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியின் மூலமாய் நாம் சிந்தித்து வருகின்றோம். ஆகவே இந்த நாளிலே அதனுடைய முதல் குறிப்பாக கடந்த வாரத்தில் சிந்தித்தது டிவைன் மேக்னானிமிட்டி அண்ட் ஹியூமன் ஸ்மால்னஸ், தெய்வீகமான மகத்துவமும் மனுஷனுடைய சிறுமையும். தேவன் எப்பொழுதெல்லாம் தம்முடைய மகத்துவத்தை மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் மனுஷன் தம்முடைய சிறுமையையும் தன்னுடைய சிறு சிந்தனையையும் குறுகிய மனப்பான்மையுமே காண்பிக்கிறவனாக இருக்கிறான் என்பதை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். அதன் பின்பு நாம் 8 முதல் 10 வரைக்குமாக இருக்கின்ற வசனத்தை இதன் அடிப்படையில் சிந்தித்து இறுதியிலே ஜீவ தண்ணீர் என்பதை சுவிசேஷத்தோடு கூட அல்லது ரட்சிப்போடு கூட நாம் ஒப்பிட்டு ஜீவ தண்ணீரினுடைய மகத்துவங்கள் என்ன என்பதை பற்றி சிந்தித்து நிறைவு செய்தோம். இந்த நாளிலே மீதம் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் சிந்தித்து நிறைவு செய்வோம். இரண்டாவது குறிப்பாக இதே இதிலே நாம் 11வது வசனம் மற்றும் 12வது வசனம், ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 verse 11 and 12, இந்த இரண்டு வசனத்திலே முழு சீர்குலைவடைந்திருக்கின்ற இருதயம், தி டிப்ராவ்ட் ஹார்ட், அதாவது சீர்கிட்டு போன இருதயம், ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத ஒரு இருதயம் தேவனுடைய மகிமையை காணவே இயலாது என்பதை பற்றி தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் 10வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல ஆண்டவர் மிக தெளிவாக நேரடியாக இந்த பெண்மணியிடம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். If you would have asked this, Jesus or I myself will have readily given the living water. ஆனால் இவ்வளவு மகிமையான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது அந்த பெண் சமாரிய ஸ்திரீ அவருக்கு பதில் சொல்லக்கூடியவற்று சற்று நமக்கு வேடிக்கையாக நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய ஆவிக்குறு நிலைமைகளை பார்த்து ரட்சிப்படைந்த நாம் அதனை சிந்திக்கும் பொழுது ஒருவேளை வேடிக்கையாக தோன்றலாம். ஆனால் நாமே அந்த பெண்மணியினுடைய சூழலே இருந்து சிந்திப்போமானால் இவள் கேட்டது கேள்விகள் நிச்சயம் நியாயமானவைகள் என்பதை ஒருவேளை நமக்கு சிந்திக்க தோன்றும். ஏனென்றால் இந்த பெண் ரட்சிக்கப்படாத ஒருவள், அது மட்டுமல்லாமல் தேவனுடைய மகிமையை இதுவரைக்கும் கண்களால் காணாத ஒரு பெண்மணி, அது மட்டுமல்ல மனுஷராலும் முற்றும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், தன் சொந்த இனத்தாலும் ஜனத்தினாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியிடம் வந்து இவ்வளவு மகத்துவமான விஷயங்களை ஆண்டவர் நேரடியாக சொல்லி இருந்தாலும் அவளுடைய மனம் இன்னமும் ஆண்டவரை அறியாத ஒரு மனமாக இருக்கிறது. அவள் சொன்ன பதில் என்ன, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகி யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரும், அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே. அப்ப இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி இருக்கின்ற பொழுதும் அவளுடைய மனது முழுவதுமாக உலக பிரகாரமான காரியங்களினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள். ஆண்டவர் சொல்வது நான் உனக்கு தண்ணீரை தரப்போவதில்லை என்று சொல்கிறார். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ ஜஸ்ட் வாட்டர் பட் a living water, ஜீவ தண்ணீரை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தெளிவாகத்தான் சொன்னார். அதே தெளிவைத்தான் அந்த பெண்மணியும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். even the lady has understood it in the same manner. அப்படி எப்படி உங்களுக்கு ஜீவ தண்ணீர் வரும் என்று அந்த பெண்மணி கேட்கிறதுல இருந்து சரி ஜீவ தண்ணீர் என்ற விஷயம் புரிந்தது. அப்படியான ஒருவேளை இந்த பெண் நினைத்தது என்ன, ஒருவேளை நல்ல சுத்தமான ஒரு நல்ல ஆரோக்கியமான அல்லது ஒரு ஃபவுண்டன், ஒரு ஊற்றிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய தண்ணீரை எனக்கு கொடுப்பார் என்று இந்த பெண்மணி நினைத்திருக்கலாம். ஆனால் அது அவருடைய அறியாமையை சுட்டி காண்பிக்கிறது. இட் இஸ் தி ignorance to the truths of God. தேவனுடைய சத்தியங்களுக்கு, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளுக்கு அவளுடைய கண்கள் இன்னும் மறைந்து கிடக்கின்றது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன் ஜனங்களுடைய கண்களை, என் மனதனுடைய கண்களை குருடாக்கி போட்டான் என்று வாசிக்கின்றோம். The
Lord of this world have blinded the eyes of the human being. அது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நீங்களோ நானோ ஒரு நபரிடம் சென்று சுவிசேஷம் சொல்லும் பொழுதோ அல்லது ரட்சிப்பை குறித்து நாம் எடுத்துரைக்கும் பொழுதோ இதையெல்லாம் நாங்கள் எப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியும், அது போல அதனை உலக பிரகாரமான காரியத்தோட கூட சிந்திக்கக்கூடிய ஜனங்களை நாம் பார்க்க முடியும். இவள் இங்கே சிந்திப்பதுதான் அதன் நேரடியாக மெட்டீரியல் திங்ஸோட கூட பொருளாதார நிலைமையில் இருக்கின்ற பொருட்களோட சிந்திக்கின்றதை பார்க்கலாம். ஜீவத்தின் நீர் என்பது ஆவிக்குரிய விஷயத்தோடு ஆண்டவர் ஒப்பிட்டு சொன்னாலும் அதை மிகவும் அதற்குரிய கனத்தையும் மகிமையும் அந்த பெண் செலுத்தாமல் அதை சற்று மட்டப்படுத்தி அவள் அதனை மெட்டீரியல் திங்ஸோட கூட, ஆண்டவரே உங்ககிட்ட பக்கெட் இல்ல, உங்ககிட்ட ஒரு கப் இல்ல, கயிறும் இல்ல, எப்படி இந்த ஆழமான கிணற்றிலிருந்து நீர் என்ன செய்ய போகிறீர்? தண்ணீர் எடுத்து உமக்கே கொடுப்பது, உமக்கே எடுத்துக்கொள்வது கஷ்டம், அப்படியானால் எங்களுக்கு எப்படி இந்த ஜீவ தண்ணீர் உமால் கொடுக்க முடியும் என்று அந்த பெண் கேட்கிறாள். அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விதைக்கிறவனுடைய ஓமையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அவர்கள் உலகத்தினுடைய கவலைகளினாலே அந்த சற்று வளர்ந்திருக்கக்கூடிய அந்த விதை நெருக்கப்பட்டு அழிந்து போனது என்று வாசிக்கின்றோம். In the parable of the sower we could read that the cares of this world has compressed the growth of the seed. அதுபோல சற்றேனும் வளர்ந்திருக்கக்கூடிய இவ்வளவுடைய புரிந்து கொள்ளுதல், ஜீவ தண்ணீர் என்ற அந்த புரிந்து கொள்ளுதல் அவளை சுற்றி காணப்படக்கூடிய உலக பிரகாரமான காரியங்களினாலே அது நெருக்கப்படுகிறது. But the Lord is not going to leave her. ஆண்டவர் அவளை அப்படியே விட்டுவிட போவதில்லை, மாறாக இன்னும் சற்று அவர் செல்ல போகிறார். மறுபடியும் இந்த பெண் சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம் என்ன? 12வது வசனத்துல என்ன சொல்கிறார்? verse 12ல நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த கிணறு எங்கள் பிதாவாகிய யாக்கோபு, அதை காட்டிலும் நீர் பெரியவரா, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் இந்த கிணத்துல இருந்து தண்ணீர் குடித்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானால் she is relating the truths to the heritage and the forefathers of their own land. தங்கள் தேசத்துல இருக்கக்கூடிய முற்பிதாக்களையும் அவர்களுடைய ஹெரிட்டேஜ், அவருடைய பாரம்பரியத்தையுமே நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒருவளாக இருக்கிறாள். அவர்கள் எல்லாம் இதுல இருந்து குடித்தார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குடித்தது. அதன் பின்பதாக வாழையடி வாழையாக அல்லது சந்ததி சந்ததியாக தலைமுறை தோறுமாக நாங்கள் இந்த கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் குடித்துக் கொண்டு வருகின்றோம். We are still getting water from this well. அப்படியானால் இதுல இருந்து உங்களுக்கு எங்க இருந்தீங்க தண்ணி, இதை விட மேலான ஒரு தண்ணீர் கிடைக்குமா, இதை விட இன்னும் அதிகமாக இருக்கின்ற தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க பெறுமா என்று கேட்பார்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலையை ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் சுவிசேஷத்தை சொன்னால் இந்த பதிலை நீங்க எதிர்பார்க்க மாட்டீர்கள். மாறாக ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்திருக்கின்ற ஒருவரிடத்திலோ அல்லது ஒரு சிஎஸ்ஐ சபையை சார்ந்திருக்கின்ற ஒருவரிடத்திலோ நீங்கள் சொன்னால் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? நாங்கள் 400 வருஷங்களாக இந்த கத்தோலிக்க சபையிலே தான் இருக்கின்றோம், 300 ஆண்டுகளாக நாங்கள் இருக்கின்றோம், 10 தலைமுறையாக எங்களுடைய தாத்தா, அதுக்கப்புறம் இருந்த பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் எல்லாருமே we were all part of this Catholic community. அப்படியானால் இதை காட்டிலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரட்சிப்பு, இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய சத்தியம் விலையேற பெற்றதா என்று சொல்லக்கூடிய கேள்விதான் எழுந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் சுவிசேஷம் சொல்லியோ அல்லது அப்படிப்பட்ட நபரிடம் பேசி இருந்தால் நீங்கள் இந்த வசனத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அதான் நீங்க சொல்கிறாள், she is hoping on the heritage, that heritage and the rituals that the people of the heritage are following. அந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நபர்கள் பின்பற்றக்கூடிய அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய அனுஷ்டானங்களும் அதனுடைய விஷயங்களும் ஆசரிப்புகளும் தங்களை காப்பாற்றும், தங்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்கும் என்றுதான் இந்த பெண்மணி நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அது முடிவடையவில்லை. ஆண்டவர் சொல்வதன், there is no man can be justified by deeds. In the book of Romans chapter 3 and 20 he clearly says, the apostle Paul clearly says that no man can be justified by any deeds or any kind of rituals. எந்த விதமான ஆசரிப்புகளையோ ஆசாரங்களை பின்பற்றுவது நிமித்தமாக எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படவே இயலாது என்பதை பற்றி ரோமர் 3:20 நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அப்படியான இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? முழுவதுமாய் ரட்சிக்கப்படாத அன்ரீஜெனரேட் ஹார்ட்டாக இருக்கிறது. நீங்க கடந்த வாரத்தில் நான் சொன்னதை போல 3ஆம் அதிகாரத்தையும் இதை ஒப்பிட்டு பார்த்தாலும் இதே விஷயம்தான். என்னதான் யூத பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்ட ஒருவனாக இருந்த நிக்கோதேமு இருந்தாலும் அவரும் அதே போல இந்த பெண்மணியினுடைய நிலைமையும் சரி சமமாக இருக்கிறது. It is equal before God. Why it is equal? Both of them has the unregenerate heart. இன்னும் மறுபடியும் பிறவாத ஒரு இருதயம் தான் இந்த இருவருக்கும் இருக்கின்றது. இருவருமே ஆண்டவருடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார்கள். இந்த விஷயம் தான் இரண்டாவது குறிப்பாக இருக்கிறது. இன்னும் மூன்றாவதாக நாம் இதே பகுதியிலிருந்து சிந்திக்கின்றது வசனம் 13 முதல்
18 வரைக்குமாக, 13 முதல் 18 வரைக்குமாக இருக்கின்ற அந்த விஷயத்தை நீங்கள் அதனுடைய பகுதி முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் சொல்கிறார். பின்பு அதற்கு ஆண்டவர் சில கேள்வி கேட்கிறார். கேள்விக்கு பதிலாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு அடியன் வைத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் தி டிவைன் கண்டென்ட்மெண்ட். தி டிவைன் கண்டென்ட்மெண்ட். பிரியமானவர்களே, நாம் நம்மளுடைய ரட்சிப்புக்கு முன்பதாகவும் சரி அல்லது ரட்சிக்கப்பட்ட பின்பதாகவும் சரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய மிக உன்னதமான, மேன்மையான அல்லது அதிகமாய் விரும்பக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு திருப்திகரமான நிலைமை வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கின்றோம். நீங்க ஏன் ஜனங்கள் இந்த நாட்களிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? ஏன் ஜனங்கள் மனமடைந்து போகிறார்கள்? ஏன் ஜனங்கள் டிப்ரெஸ் ஆகிறார்கள்? why is it that people get depressed these days? இந்த நாட்களிலே ஏன் டிப்ரெஷன் அதிகமாக காணப்படுகின்றது? மனசுல டென்ஷன் அதிகமாக காணப்படுகின்றது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அவருடைய இருதயத்திலே அதனை போட்டு, அதனை குழப்பி, அதனை சிந்தித்துக் கொண்டு, அதை பற்றி வருந்திக் கொண்டு அவர்கள் சமாதானம் இல்லாமல் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ முடியாமல் காட்சியளிக்கிறார்கள். அது நிமித்தமாகத்தான் இந்த பகுதிக்கு நான் டிவைன் கண்டென்ட்மெண்ட் என்று நான் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் இங்கே கொடுக்க வேண்டும் என்று, அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியது, இட் இஸ் த டிவைன் கண்டென்ட்மெண்ட் தட் நோ மேன் கேன் எவர் கிவ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த பூமியிலே ஒரு மனுஷனாலும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கவே முடியாது இருக்கக்கூடிய மிக முக்கியமான, மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்திலே வாசித்தாலும் சரி, நிருபத்திலே வாசித்தாலும் சரி, ஒரு விசுவாசிக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்லும் பொழுது, குறிப்பாக நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய முதலில் வாசித்தாலும் சரி, அல்லது ஆண்டவர் தம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவதாக சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னாலும் சரி, எந்த வார்த்தை எடுத்தாலும் அங்கே ஆசீர்வாதங்களை குறித்து, ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்படும் நேரத்தில் அங்கே சமாதானமும் திருப்திகரமான வாழ்க்கை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனாலதான் முதலாவதாக நாம் அது என்ன சமாதானம் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி சிந்திப்பதற்கு முன்பதாக இதனை முதலாவதாக இந்த வசனம் 16 முதல் 18 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த the problem of solitariness, இந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த பெண்ணுக்கு இருக்கு, இந்த சமாரிய ஸ்திரீக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன? ஏனென்றால் இந்த முழு கதையினுடைய, இந்த சமாரிய ஸ்திரீ என்ற இந்த கதையினுடைய சாராம்சம் இதுதான். She has a very in-depth problem in her life that she is facing. இவள் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே மிக ஆழமான ஒரு பிரச்சனை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். அது என்ன தெரியுமா? தனிமை என்ற விஷயம். ஆதாம் தனிமையாக இருந்தான் என்று ஏவாளை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அது போல இந்த பெண்மணிக்கு என்னது? காலகாலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால் தனிமைத்துவம். The solitariness is one of the greatest problem that the man or women could ever face in her or his life. அதைத்தான் இந்த பெண்மணி என்ன சொல்கிறார்கள்? 16 முதல் 18 வரை இருக்கின்ற வசனத்திலே அவள் சொல்லும் பொழுது, இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி நீ சொன்னாய் என்று சொல்கிறார். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அந்த பெண்மணி எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்? 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். உண்மையாக அவள் சொல்கிறாள். அவளுடைய பேச்சிலே there was a truthfulness and integrity. உண்மையும் அதே போல நேர்மை மனதும் அந்த பெண்மணி இடத்துல காணப்படுகிறது. That is the confession that she makes unto the Lord. ஆண்டவர் அதற்கு முன்பதாக 15 16வது வசனத்திலே சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணமாக she is now responding with the truth and integrity. ஆண்டவர் முன்பதாக சொல்லியிருக்கின்ற இதற்கு முன் 14 15வது வசனத்திலே சொன்ன சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணமாக தன் மனதை திறந்து உண்மையோட நேர்மை மனதோட கூட அவள் இப்படி என்ன சொல்கிறாள்? அவள் ஆண்டவரிடம் ஒத்துக்கொள்கிறாள். ஆனால் ஒத்துக்கொண்ட விஷயம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவள் இப்பொழுது குறிப்பிட்டு சொல்கிறாள். அவளுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன? she is looking for the fulfillment in her life. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்திகரமானவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவள் விரும்பக்கூடியவளாக இருக்கிறாள். ஏன் அவள் 5 திருமணம் செய்திருக்கிறாள்? she had a thrashed marital life. அவருடைய வாழ்க்கையிலே தகர்த்து போடப்பட்ட திருமண வாழ்க்கை காணப்படுகின்றது. முதலாவது ஒரு ஆண் மகனை பார்த்து திருமணம் செய்கிறாள். she marries the first person and he becomes the husband. அதன் பின்பு சில நாட்கள் வாழ்கிறார்கள். அது என்ன பிரச்சனை என்று எல்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஏன் அவன் இவளை விட்டு பிரிந்து சென்றான் என்றும் சொல்லப்படவில்லை. பட்
It was an unfulfillment marriage, a marriage with unfulfillment. ஒரு திருப்திகரம் இல்லாத, ஒரு சந்தோஷமும் சமாதானம் இல்லாத, ஒரு க்ளோஸ்னஸ் இல்லாத, அதே போல இருக்கின்ற எந்த விதமான ஒரு கம்பானியன்ஷிப்பும் இன்டிமசியும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு திருமண பந்தமாய் இது முடிவடைந்தது. பின்பு இரண்டாவது மகனை பார்க்கிறாள். அந்த பெண் அந்த ஆடவனை பார்த்த பொழுதும் திருமணம் செய்து கொள்கிறாள். She marries a second person, but she was not happy. மூன்றாவது, she was not happy. 5 பேரையும் திருமணம் செய்து, 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், 5 பேரும் திருமணம் செய்துவிட்டு புருஷனான பின்பும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு துணை அல்லது ஒரு கம்பானியன்ஷிப் இல்லாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. இவள் என்ன தேடி செல்கிறாள்? ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷரிடமிருந்து ஏதோ ஒன்றை இந்த உலகத்தினூடாக அவள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றாள். ஒரு தேவை தன்னிடம் உண்டு, அந்த தேவையை பூர்த்தி செய்வது இந்த உலகம்தான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அதே தேவையை ஆண்டவர் தனக்கு நிவர்த்தி செய்வாரா என்பதை பற்றி தான் இங்கேயும் அவள் சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள். She had a great longing for the companionship and intimacy in her life, and she is now confessing to the Lord that somehow the great person who is talking before him may fulfill her great need. தன்னுடைய மிகப்பெரிய அந்த தேவையை ஒருவேளை இவர் சந்திப்பார் என்ற ஒரு நிலைமையிலே அதனை அறிக்கையிட்டு சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள். அதனை சொல்ல பொழுதுதான் அதனுடைய பிரச்சனை தான் முதலாவதாக சொன்னேன். the problem of solitariness. இந்த பெண்மணிக்கு இருந்த அந்த பிரச்சனை முதலாவதாக இங்கே மேற்கோளிட்டு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே ஏன் ஒரு திருப்திகரமற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன்? இந்த பெண்ணை பொறுத்த மட்டிலே பிரச்சனை என்ன? ஒரு ஆண், பின்பு ஆண், இரண்டாவது ஆண், மூன்றாவது ஆண், நான்காவது ஆண் என்று சொல்லிக் கொண்டே செல்கிறாள். அப்பொழுதும் திருப்தி கிடைக்கவில்லை, வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் இல்லை, துணையும் இல்லை, இணையும் இல்லை. ஆனால் அதே போல நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திக்கும் பொழுது நாம் திருமணம் என்ற விஷயம் எடுக்காமல் மற்ற அநேக நம்முடைய வாழ்க்கையில திருப்திகரம் இல்லாத இருக்கக்கூடியதனுடைய காரணம் என்ன? Sometimes it is the money, sometimes it is the material, sometimes it is the other blessings that we expect from this world. இந்த உலகத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஒரு திருப்திகரமற்ற ஒரு வாழ்க்கையாக, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் இல்லாத இருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக போகின்றதை விசுவாசிகளாக இருக்கின்ற நாமும் கூட அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே மேற்கோளாக நானும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். The problem with her was a solitariness, but the problem with each of us is there is some or the other need that we are expecting that the world should fulfill. உலகம் நமக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஏதோ ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. அதற்காக பதிலைத்தான் ஆண்டவர் சற்று முன்பு சொல்கிறார். அதை 13 14வது வசனத்திலே நாம் அதனை the satisfaction, தேவன் கொடுக்கக்கூடிய திருப்தியினுடைய தன்மைகள் என்ன என்பதை சொல்லிவிட்டு பின்பதாக அதனுடைய முடிவிற்கு நான் வருகின்றேன். The second point is the ingredient of satisfaction. தேவன் கொடுக்கக்கூடிய திருப்திகரமான, சந்தோஷமான, சமாதான வாழ்க்கையினுடைய தன்மைகள் என்ன ஒரு கேள்வி நமக்கு எழும்பக்கூடும். அப்படியானால் உலகம் தரக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தை காட்டிலும், ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் மேலானதா? நிச்சயம் மேலானது என்றுதான் 13 14வது வசனத்தில் வாசிக்கின்றோம். உலக பிரகாரமான இன்பங்கள் மூலமாக, உலக பிரகாரமான சந்தோஷத்தின் மூலமாக, அல்லது உலகத்தினுடைய தத்துவ ஞானங்கள் மூலமாக, உலகத்தினுடைய மனுஷர்களால் கிடைக்கப்படுகின்ற சந்தோஷமும் திருப்தியும் காட்டிலும், அல்லது உலகத்தினுடைய தொலைக்காட்சியின் மூலமாக வரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் மூலமாக, அல்லது இருக்கின்ற பொழுதுபோக்கு அம்சங்களின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, நம்முடைய தோழன் தோழிகள் மூலமாக நமக்கு இன்றும் கிடைக்கப்படுகின்ற சந்தோஷமும் சமாதானத்தை காட்டிலும் மிக மேலான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமது ஆண்டவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். He is able to give the greater happiness that the world can ever give. உலகம் தரக்கூடிய எல்லா சந்தோஷம் சமாதானத்தை வைத்து ஒரு தராசில நீங்கள் நிறுத்திவிட்டு ஆண்டவர் தரக்கூடியதை ஒரு தராசில நீங்கள் நிறுத்தினால் எது எடையுள்ளதாக இருக்கும்? ஆண்டவர் தரக்கூடியதே மிக எடையுள்ளதாக இருக்கும். அநேக நேரத்தில் நாமும் கூட நம்முடைய சூழல், இப்போ ஒரு குடும்பமே எடுத்துக்கொள்ளுங்களேன், 4 பேர் 5 பேர் இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் வேறொருவர் வெளியிலிருந்து வரும் பொழுது ஒரு சந்தோஷம், அல்லது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், அல்லது ஏதோ ஒரு நகைச்சுவையை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம், மற்ற ஒரு நண்பரை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் என்றுதான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லது ஏதோ ஒரு பிலாசபிக்கல் தாட் கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, அல்லது உலகத்தினுடைய குருக்கள் அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, ஒரு சமாதானம் ஏற்படுகிறது என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் என்று சொல்வது, it is just a drop out of the whole ocean.
முழு சமுத்திரத்திலிருந்தும் ஒரு சிறு துளி போல மட்டுமே இருக்கின்றது. அந்த சந்தோஷம் அந்த துளி அளவு இருக்கக்கூடியது நேரமும் காலமும் கடந்து போன விட்ட பின்பதாக அது வாடி போன ஒரு புகையை போல காணப்படும். ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷத்தினுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் சமாதானமும் அல்ல. மாறாக அதனுடைய தன்மைகள் 13 14வது வசனத்திலே பார்ப்போம். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். இன்னொரு அற்புதமான ஒரு வார்த்தை நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்கள். இந்த தண்ணீர், எந்த தண்ணீர்? 11 12 சொல்லப்படுகின்ற மனுஷீகமாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் வரக்கூடியதும் நம்முடைய ரிச் ஹெரிட்டேஜ்னாலே பாரம்பரியமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, இந்த தண்ணீரை நீங்கள் குடித்தால், if you still are eager for this particular water, you shall be thirst again. நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தாகம் ஏற்படும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அது திருப்தியை தராது, சமாதானத்தை, சந்தோஷத்தை தராது. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்க போகிறது? அது திருப்தியை தரக்கூடியதாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு கூட்டத்திற்கு நாம் செல்லும் பொழுது சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? நம்ம ஹெரிட்டேஜுக்கு நம்ம சிந்தித்து பார்த்தால் நாம் இந்த தண்ணீர் மீட்டிங்க்கு போகும் பொழுது சந்தோஷம் இருக்கும். ஆனால் மீட்டிங் முடிந்து வந்த பின்பதாக காற்று போன பலூன் போல் நாம் அமர்ந்து கொள்கிறோம். ஏன்? அந்த திருப்தியை, ஆண்டவரால் கிடைக்கப்படுகின்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாக இல்லை. பின்பு 14வது வசனத்தில் ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடியது என்ன? 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன். இங்கே 2 வார்த்தைகளை ஆண்டவர் மிக மையப்படுத்தி சொல்லக்கூடியவராக. In verse 14 you can read two important words which Christ is highlighting. என்ன சொல்கிறார்? giving and drinking. கொடுப்பதும் குடிப்பதும். 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது 2 வார்த்தைகளை சொல்கிறார். In verse 10 also he emphasizes two important words, that is asking and receiving. 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது கேட்பதும் பெற்றுக்கொள்வதும். ஒருவன் கேட்டால் பெற்றுக்கொள்வான். 14வது வசனத்திலே அது கொடுப்பதும் குடிப்பதும். கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன், நீங்கள் பருக வேண்டும். கேட்டால் கொடுக்கப்படும், பெற்றுக்கொண்டால் குடிப்பீர்கள். வசனம் 10 14 நீங்கள் வாசித்தால் இதில் there's a correlation. If you ask, it shall be given, and if you receive it, you shall drink it. You cannot drink unless and until a person gives you, and you shall not be given until you ask for it. நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் கொடுத்தால் தான் நீங்கள் அதனை குடிக்க முடியும். நீங்கள் அதனை உங்களுக்கு அது கிடைக்கப்பெற வேண்டுமானால் அதை கேட்டால் மட்டும்தான் கிடைக்கப்பெறும். அதனால அதுதான் இந்த 10 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம். அதனுடைய தன்மை என்ன? யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார் இட். நீங்கள் அந்த தண்ணீர், ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்டாக வேண்டும். ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் திருப்திகரமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கட்டாயமாய் கேட்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். If you ask it, I am ready to give for it. I am ready to give that living water in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக நான் இருக்கின்றேன். நீ கேட்டது சாதாரண இந்த கிணற்றில் ஊறக்கூடிய அற்பமாக இருக்கக்கூடிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கின்றது. It is the water that is filled with the worldliness. It is the water that fills with the material blessings. It is the water that can only be given by human, and it is just a drop out of an ocean. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் எப்படி என்றால் அது ஜீவ தண்ணீராக இருக்கின்றது. அதை வேண்டுமானால் உனக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு நீ கேட்டால் மட்டுமே உனக்கு கொடுக்கப்பெறும் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த தண்ணீர் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். அது என்ன தண்ணீர்? அது நித்திய ஜீவனோட கூட ஆண்டவர் தாமே முன்கூட்டியே அதனை அதனுடைய 10வது வசனத்திலும் பின்பதாக 14வது வசனத்திலும் ஆண்டவர் அதனை பதிலாக சொல்லிவிட்டார். ஆண்டவருடைய இந்த தன்மை, இந்த ஆசீர்வாதத்தினுடைய தன்மையினுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்ன தெரியுங்களா? அதாவது இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், for all the problems he gives one medicine. ஒரே ஒரு மருந்து தான் எல்லா பிரச்சனைகளுக்கும். அந்த பெண்ணுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அந்த பெண்ணுக்கு கம்பானியன்ஷிப் இல்லை, துணை இல்லை, வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். இத்தனை பிரச்சனைக்கும் ஒரே மருந்துனா கிடைக்குமா? இன்றைக்கு நாம் we go and see the doctors. நாம் மருத்துவரை சென்று சந்திக்கின்றோம். நமக்கு காய்ச்சல் என்று சொல்லுகிறோம், அல்லது throat pain என்று சொல்லுகிறோம், சளி என்று சொல்லுகிறோம். டாக்டர் ஒரு மருந்து தான் தராரா? கிடையாது. he prescribes 2 or 3 medicines. அதுக்கப்புறம் he will put an injection. 3-4 மருந்துகள், அதை 4 நாட்களுக்கு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். இன்ஜெக்ஷனையும் கொடுக்கிறார். ஏன்?
ஒன்னு இல்லைனாலும் இன்னொன்னு வேலை செய்யும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதிலினுடைய சிறப்பம்சம் என்னது? The speciality of the blessing God gives is it is a single medicine for all. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் ஒரே மருந்து. என்ன மருந்துங்க? அதுதான் அந்த ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்திருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்க்கும் அகமருந்தாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனால் ஏற்படக்கூடிய எல்லா வழியாக இருந்தாலும் சரி, மனுஷர்களால் ஏற்படக்கூடிய காயமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் ஒரே அகமருந்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய மூன்றாவது சிறப்பம்சம் என்னவென்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் given by any human beings who just go around. சுற்றுமாக இருக்கக்கூடிய எந்த மனுஷனாலும் கொடுக்கப்பட முடியாத ஒன்றைத்தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் இட் இஸ் given by God himself. தேவன் தாமே அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய நண்பர்களில் அநேகர் இங்க இருக்கக்கூடிய ஈஷா யோக மையத்திற்கு பொதுவாக செல்வதுண்டு. வருஷத்திலே ஒரு வார காலம் அந்த ஈஷா யோக மையத்திற்கு சென்று அங்கே சமாதானத்தையும் மன அமைதியையும் நாடுவதற்காக செல்வார்கள். For 1 week out of the whole year, some of my friends used to go for this ஈஷா யோக மையம், and they spend some 1 week there so that they can get some benefit or get some happiness and mental relaxation. மனதிலே நிம்மதியும் மனரமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதுண்டு. அப்பொழுது அந்த ஒரு வார காலம் என்ன எப்படி இருப்பார்கள்? நன்றாக இருப்பார்கள். மனசு அமைதலா இருக்கும், மனசு சாந்தமா இருக்கும், மனசுல பிரச்சனையே இருக்காது. ஆனா திரும்பி வந்த பின்பதாக they have to face the same life. திரும்பி வந்த பின்பதாக they are going to face the same condition in their life. திரும்ப வந்த பின்பு ஜீவியத்திலே அதே நிலைமை தான் சந்திக்க போகிறார்கள். அதே மன அழுத்தத்தை தான் சந்திக்க போகிறார்கள். ஏற்கனவே கொடுத்த அந்த ஒரு வார காலத்தினுடைய மருந்து இதற்கு உதவி செய்யாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் எப்படி என்றால் ஒரு முறை கொடுக்கக்கூடியது, அது நித்திய காலமெல்லாம் ஊறக்கூடிய ஜீவ ஊற்றாக இருக்க போகிறது. இட் இஸ் ஒன் மெடிசன் that will work till eternity. அப்படிப்பட்ட ஒரு மருந்து உங்களுக்கு இன்னைக்கு வேணுமா? அதைத்தான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது ஒருவர், if there is any one person who has not yet received this great living water in their own life, தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவ தண்ணீர் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை, நான் இப்பொழுதும் பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கின்றேன், ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்ற ஒரு மனவாஞ்சையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இதனை கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ask and you shall receive it. It shall be given only when it shall be asked. நீங்கள் கேட்டால் அது கொடுக்கப்படும். அதனை கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த தண்ணீரை வாங்கி பருக வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். பின்பு 15வது வசனத்தில் அந்த பெண் சொல்லும் பொழுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாள். அந்த இன்கிரீடியன்ட்னுடைய 4வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? She is having faith and she is seeking forward. அந்த விசுவாசத்தை, அந்த சொன்ன வார்த்தையை என்னுடைய விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்திற்காக அவள் ஏங்கி தேடக்கூடியவளாக இருக்கிறாள். She is expecting that only the Lord can fulfill it. ஆண்டவர் மட்டுமே அந்த ஆசீர்வாதத்தை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை நம்பி அவரிடம் கேட்கக்கூடியவளாக இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும். நீங்கள் சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அந்த பாதையின் வழியாக அவர் கடந்து செல்வார். கடந்து செல்லும் பொழுது அங்கே குருடன் அமர்ந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறான். அதே போல் ஆயக்காரன் அந்த ஜெபாலயத்தினுடைய முற்றத்தில் நின்று கொண்டு அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி, லார்ட் please have mercy upon me, என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அந்த ஆயக்காரன் கேட்டதை நாம் வாசிக்கின்றோம். சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அதே போல அந்த பெண்மணியும் கூட அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கலை தொட்டால் எனக்கு சுகமாகும் என்று சொல்லி விசுவாசத்தோட கூட ஆண்டவரிடம் தேடி நாடி வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் நாம் அதனை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. நீங்கள் விசுவாசத்தோட கேட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். அது ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாக வழங்குவார். மூன்றாவதாக இந்த சாட்டிஸ்பாக்சன், இதே 13 முதல் 18 வரைக்குமாக இருக்கின்ற பகுதியிலே நாம் சிந்திக்கக்கூடிய 14வது வசனத்தை சற்று உங்களுக்கு நான் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்றால் அதிலே 3வது பாயிண்டாக நம்முடைய கம்ப்ளீட்னஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன், அந்த திருப்தியிலே வரக்கூடிய முழுமை என்ன என்பதை பற்றி நாம் நிச்சயமாக சிந்தித்தாக வேண்டும். The completeness of satisfaction. 14 என்ன சொல்லப்படுகின்றது? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அதிலே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். A well of water springing up into everlasting life.
இதுதான் அதனுடைய கம்ப்ளீட்னஸ். இதனுடைய இந்த திருப்தி, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானமும் சந்தோஷமான வாழ்க்கையினுடைய பூரண தன்மை என்று சொல்லுவது அது ஒரு திருப்திகரமாக இருக்கிறது. நீங்க முன்பதாக இங்க இதனுடைய 4வது வசனம், அதற்கு பின்பதாக அந்த பெண்மணி சொல்லக்கூடிய இந்த கிணற்று, எங்களுடைய யாக்கோபுடைய கிணறு என்று சொல்லக்கூடிய வார்த்தையில எல்லாம் பாத்தீங்கன்னா, அங்கே வெல், கிணறு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். the word that used there was well. WELL, கிணறு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அங்கே ஊற்று என்று பயன்படுத்துகிறார். அது நித்திய காலமாய் ஊறக்கூடிய ஜீவ நீரூற்றாக இருக்கும். அது ஸ்பிரிங் என்று ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிறது. வேர்ட் ஸ்பிரிங். ஆகவே ஒரு கிணறுக்கும் ஒரு ஸ்பிரிங், ஒரு ஊற்றுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு கிணறு என்று சொல்வது நீரோடையின் வழியாக பாய்ந்து அது வழியா கீழே ஒரு நீரோட்டம் இருக்கின்ற பொழுது, நிலத்துக்கு அடியில நீரோட்டம் இருக்கும் பொழுது அங்கே தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நீரோட்டம், தண்ணீர் எப்பொழுது போகுமோ அங்கே அப்பொழுது அந்த இடத்துல தண்ணீர் வந்து அந்த கிணற்றில் ஊடாக சேரும். அந்த நீரோட்டத்திலே தண்ணீர் இல்லை என்று சொன்னால் கிணறு வற்றி போய்விடும். இது நிமித்தமாகத்தான் அநேகம் தோண்டப்பட்ட கிணறுகள் மூடி போய் பாலான கிணறுகளாக, மொட்டை கிணறுகளாக நாம் இன்றைக்கும் செய்தித்தாளில் வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லக்கூடியது கிணறு அல்ல. அந்த கிணற்று மனுஷன் சிந்திக்கின்ற விதமாக அதே கிணறாக இருக்கும் என்று சொன்னால் அது முழுமையடைந்த கிணறு அல்ல. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த கிணற்றின் அடியிலே ஓடக்கூடிய அந்த நீரோட்டம் என்னாகிவிடும், வற்றி போய்விடும். And when the water beneath the earth is dried up, the well will not have the water in it. The well will get dried up. அந்த கிணறு வற்றி போய்விடும். அப்பொழுது மனுஷன் எங்கிருந்து தண்ணி எடுப்பான்? தண்ணீர் இல்லாமற் போய்விடும், வறண்டதாக காட்சியளிக்கும். அந்த வறண்டதும் விடாய்த்துதுமாக இருக்கின்ற நிலத்தை பார்த்தாலே அது பிளந்து பாறைகளாக பிளந்து காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய இங்கே வார்த்தை என்னவென்றால், கிணறு அல்ல உனக்கு நான் கொடுக்கக்கூடியது, இட் இஸ் த கம்ப்ளீட்னஸ். த கம்ப்ளீட்னஸ் என்ன? அது வந்து ஊற்று. ஊற்று என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் நேரிலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. I am not sure whether you have seen a spring in your life. ஆனால் நான் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஊற்றை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 6 அல்லது 7 வருஷங்களுக்கு முன்பதாக ஆனகட்டியிலிருந்து மேலே சோலையூர் எஸ்டேட் ஒன்று உண்டு. சோலையூர் எஸ்டேட்டை தாண்டி சிறுவாணி எஸ்டேட்டிற்கு நாம் போகும் பொழுது அங்கே ஒரு VBS எடுப்பதற்காக சில வருஷங்களுக்கு முன்பதாக அடியேன் சென்றிருந்தேன். அங்கே அந்த சிறுவாணி எஸ்டேட்டிற்கு தண்ணீர் வருவதற்காக அநேக பிரயாசங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு சிறுவாணி எஸ்டேட்டை தாண்டினால் கீழே சிறுவாணி டேமனுடைய பின்பதாக இருக்கின்ற பகுதி வரும். அந்த சிறுவாணி எஸ்டேட்ல வாழக்கூடிய மக்களுக்கு அநேக ஆண்டுகளாக தண்ணீர் கிடைக்கப்பெறாமல் இருந்தது. தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொல்லி பல மைல்கள் அந்த ஜனங்கள் கீழே அகழி அல்லது அட்டப்பாடி ஏரியாவில் இருந்துதான் இந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவர்கள் சுமந்து மேலே வர வேண்டும். அவர்களுக்கு நல்லதொரு தண்ணீர் குடிக்க கிடைக்க பெறாத காரணத்தினாலே தண்ணீருக்கென்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி அங்கே சென்று ஊழியம் செய்திருந்தார். அந்த மிஷனரி இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்க பெறவில்லை என்பதை அறிந்து கொண்டவராக அவர் ஜெபித்ததாகவும், அந்த ஜெபித்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து, அந்த சிறுவாணி எஸ்டேட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஊற்று புறப்பட்டு வந்தது. அது ஏறக்குறைய 80-100 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்ற சம்பவம். நான் சென்று பார்த்தது 6 வருஷத்துக்கு முன்பதாக. 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஊற்று எப்படி புறப்பட்டு தண்ணீர் வந்ததோ அது போலவே இன்றைக்கும் அதே ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. There is the 100 years have gone by. 100 ஆண்டுகள் போய்விட்டது. But the spring is even, it is now giving the fresh water. இன்னும் சுத்தமான தண்ணீர். நாம் சிறுவாணி தண்ணீரை விட அந்த எஸ்டேட்ல அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இன்னும் சுவையுள்ளதாக இருக்கும். அதனுடைய சுவை இன்னும் அதிக தேன் போல இனிக்கக்கூடிய ஒரு சுவையாக இருக்கிறது. அதுல ஒரு தொட்டியை போல அவர்கள் இன்றைக்கும் கட்டி அதுல இருந்து டேப் எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் முதலாவதாக அது ஊற்றாக இருந்தது. அந்த ஊற்று இன்றும் வற்றி போகவில்லை. அதைத்தான் ஆண்டவர் என்று இங்கே சொல்கிறார், நான் கொடுக்கக்கூடியது இட் இஸ் நாட் சம்திங் தட் கேன் ட்ரைட் அப் ஈஸிலி. அது எளிதிலே வற்றி போகக்கூடிய ஒன்றல்ல. அது இன்னும் சுரந்து கொண்டே இருக்கும். ஒரு ஊற்றாக அது இன்னும் காலமாக சுரந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை பூமியில காணப்படக்கூடிய நீரூற்றுகளும் கூட 100-200 ஆண்டுகள் வற்றி போனாலும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த ஊற்று என்பது நித்திய காலமாக it is springing up into everlasting life. இங்கே வாங்கப்பட்ட இந்த பூமியிலே அற்பமாக இருக்கின்ற இந்த சரீரத்திலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஜீவ தண்ணீர் என்பது அந்த நித்திய வாழ்வை நோக்கி, நித்திய ஜீவனை நோக்கி நமக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறதை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது இங்க ஸ்பிரிங்கிங் அப், அதாவது ஊறுகிற என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது அது ஊறக்கூடியது, ஸ்பிரிங்கிங் அப். அதாவது அதை சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா இட் பபிள்ஸ் அப். அது பபிள்ஸ் அப்.
நீங்க ஸ்ப்ரிங் நேர்ல பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு ஊற்றை நேர்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி தான் இருக்கும். அதுல ஊத்து அப்படியே பபிள்ஸா அந்த தண்ணீர் வந்து அதுல வெளியே வந்து கொண்டே இருக்கும். அது போலதான் ஆண்டவர் இங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் இருக்கின்றது. அந்த ஊற்று அதிலிருந்து அது ஊறிக்கொண்டே இருக்கிறது. இட் இஸ் பப்ளிங் அப், இட் இஸ் பப்ளிங் அப், இட் இஸ் பப்ளிங் அப். அது பப்ளிங் அப், அதாவது அது ஊற்றானது பொங்கி 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 வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒரு பாடலை கூட நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற நேரத்தில் நாம் பாடுவதுண்டு. அது பொங்கி 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 இட் இஸ் பப்ளிங், இட் இஸ் பப்ளிங், இட் இஸ் பப்ளிங். அந்த பாடலில் நாம் பாடுவதுண்டு. அது போல அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இட் இஸ் பப்ளிங் இன்டு தி எவர்லாஸ்டிங் லைஃப். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் அண்ட் கெட்ஸ் இன்டு தி எவர்லாஸ்டிங் லைஃப். அது ஊற்றாக பொங்கி 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 வழியக்கூடியதாக இருக்கிறது. இதே இடத்துல இந்த ஸ்ப்ரிங்கிங் அப், இந்த ஊற்று அல்லது ஊறுகிற என்ற இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கின்ற இதே கிரேக்க சொல்லானது இரண்டு இடத்தில் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதனுடைய சூழல் நீங்கள் பார்த்தால் இதனுடைய அர்த்தம் நமக்கு இன்னும் ஆழமாக புரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 3 and verse 8. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். And he leaping and walked and entered into the temple, walking and leaping and praising God. He walking and leaping and praising God. அதுல ஒரு ஆங்கில பாடல் ஒன்று, அழகான பாடல் உண்டு. இதே வார்த்தை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் சாப்டர் 14 and verse 10. 14:10 நீங்க வாசிச்சீங்கனால இதே குறிப்பிட்ட பதம் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய பைபிள் itself has given an explanation for this bubbling up. அந்த வேர்ட் bubbling up, ஊறுகிற என்ற வார்த்தைக்கு வேதமே அதற்கு விளக்கத்தை தருகின்றது. நான் 14:10, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். சொன்ன மாத்திரத்திலே உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். குதித்து எழுந்து நடந்தான். இந்த ஸ்பிரிங்கிங் அப், இந்த பப்ளிங் என்று சொல்லப்படுகிறது தான். அங்க என்ன வாசிக்கின்றோம்? ஒரு முடமாக இருந்த ஒரு மனுஷன், தன்னால் நடக்க இயலாது இருக்கின்ற ஒரு மனுஷன், அவனுக்கு அற்புதம் கிடைக்கப்பட்ட பொழுது, நீ எழுந்து நட என்று சொல்லப்பட்ட பொழுது அவன் என்ன செய்கின்றான்? அவன் எழுந்து நடந்தது மட்டுமல்ல, not only he is walking, he is now bubbling with joy. சந்தோஷத்தினால் நிறைந்தவனாக அவன் குதித்து எழுந்து நடந்து அவன் சந்தோஷத்தோட கூட செல்லக்கூடியவனாக இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்குமாக அவன் ஒரு முடவனாக, he was a lame man, but now he is leaping with joy. சந்தோஷத்தோட கூட குதித்து எழக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு சிறு குழந்தைக்கு நீங்க அழுதுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஒரு குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. எதுக்கு அழுகிறா என்று கேட்டால், ஒரு மிட்டாய் வேணும் என்று சொல்லி அழுகிறது. அந்த மிட்டாய் நீங்க கொடுத்தோன்னு அந்த குழந்தையினுடைய முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா மிக ஆனந்தமாக இருக்கும். அப்படியே சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். ஆனா அந்த சந்தோஷம் அந்த குழந்தைக்கு எப்படிதமா இருக்கும்? அதை அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு அங்கும் இங்குமாக போய் ஒரு இது என்னதுங்க, இது வந்து என்னுடைய சந்தோஷம், இதுதான் என்னுடைய சந்தோஷம். அதை குதிச்சு எழுந்து அது தன்னுடைய அழுகையை விட்டு, தன் அழுகையில தன் கண்ணீர் எல்லாம் மாற்றி விட்டு, தன் முகத்திலே புன்முறுவலை வரவழைத்துக் கொண்டு அதை சந்தோஷமாக குதித்து புறப்பட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ இந்த இதுவரைக்குமாக முடவனாக ஒன்றும் செய்ய இயலாது இருக்கக்கூடிய புறம்பாக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு கொடுக்கக்கூடியது உன்னுடைய வாழ்க்கையிலே அது பப்ளிங்காக போகிறது. அது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ குதித்து சந்தோஷமாய் நடமாடி ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், உன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்விகள், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மருந்தாக நான் கொடுக்கக்கூடியது அது ஊறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் பின்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 27வது வசனம் துவக்கி நீங்க வாசிக்கும் பொழுது, she is running towards the city. அவள் தன்னுடைய நகரத்திற்குள்ளாக வேகமாக ஓடுகிறாள். இதுவரைக்குமாக தன் நகரத்திற்குள்ளாக தைரியமாய் சென்றாளா என்பது தெரியாது. ஜனங்கள் இவளை பார்த்த பொழுது நிச்சயமாய் மனம் கசக்க பேசியிருப்பார்கள். They would have talked very bad about her. ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் இவள் பார்க்கவில்லை. பேசினாலும் பரவாயில்லை. ஆனால் ஏனென்றால் இவளுக்குள் ஏற்பட்ட அந்த சந்தோஷம், இவளுக்குள் ஏற்பட்ட அந்த மனமாற்றத்தினாலே உள்ளே சென்று சொல்கிறாள். அவளுக்குள்ளாக அந்த ஏற்பட்ட மனமாற்றத்தினாலே அவள் நடந்து குதித்து சந்தோஷத்தோட கூட நகரத்திற்குள் சென்று ஆண்டவரை பற்றி அறிவிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இது இரண்டாவது குணாதிசயமாக இருக்கிறது. இது அவளுக்குள் ஊறுகிற நீரூற்றாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நித்திய காலமாய் ஊறக்கூடிய ஒரு நீரூற்றாக இருக்கிறது. இன்றைக்கு நான் கேட்கிற கேள்வி, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு இருந்த அந்த சந்தோஷம் நமக்கு இன்றைக்கு உண்டா? நான் நம்முடைய சபையிலே ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அதிகமாக சந்தோஷப்படுவதுண்டு, அதிகமாக நான் உற்சாகப்படுவதுண்டு. ஏனென்றால் அவர் சொல்லும் பொழுது சொல்வார், நான் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அதே துடிப்பு,
ஜெபிக்க இருந்த அதே துடிப்பு, பாடல் பாட இருந்த அதே துடிப்பு இன்றைக்கும் இருக்கிறது என்று அநேகர் சொல்வதையும் நான் நேரடியாக பார்த்தும் இருக்கின்றோம். அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கின்றோம். நம்முடைய சபையிலும் அப்படிப்பட்டவர்கள் உண்டு. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தங்கள் வாழ்க்கையில வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும், அது அவர்களை வற்றாத நிலைமையிலே அவர்களுக்குள்ளாக இதயத்திலிருந்து பொங்கி வரக்கூடிய ஒன்றாக, சந்தோஷத்தினாலே பொங்கினவர்களாக, எப்பொழுதும் உற்சாகமுடைய மனதோடு காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். மூன்றாவதாக இந்த நீரூற்று என்று சொல்லப்படுகின்றதிலிருந்து அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே சுவிசேஷத்திலே, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37 முதல் 39 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது மற்றும் ஒரு விஷயத்தை இதே நீரூற்றோட கூட ஒப்பிட்டு சொல்வதை நான் பார்க்க முடியும். He compares another passage with the same thing with the spring. அதில் நாம் வாசிப்போமே, யோவான் 7:37 முதல் 39 வரைக்குமாக, என் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிட மன்னிக்கவும் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய சூழல் என்னவென்றால், பண்டிகையின் கடைசி நாள், அதாவது இவர்கள் இப்பொழுது the feast of the tabernacles, கூடார பண்டிகையை ஆசரித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆசரித்துக் கொண்டு வரும் பொழுது அங்கே இருக்கின்ற யூத ஜனங்கள் சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து ஆசாரியன் என்ன செய்வான், அங்கே வந்து அந்த பலிபீடத்தின் மேல் ஊற்றுவான். இது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த தண்ணீர் என்பது, சீலோவாம் குளத்தினுடைய தண்ணீர், அந்த மிகவும் மேன்மையாக கருதப்படக்கூடிய ஒன்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தாகமாக இருந்தால் நீங்கள் வந்து பானம் பண்ண கடவன். அந்த பானம் பண்ணுகிறதா என்று சொல்லிவிட்டு, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இதே போல் ஊற்றுக்கு இணையாக சொல்லப்பட்டுள்ளதுதான் இது. அதே போல 39 அந்த ஊற்று அல்லது அந்த தண்ணீர் என்ன என்பதை பற்றியும் அவர் சொல்கிறார். அந்த வாட்டர் என்ன? ஒருவன் அடைய போகின்ற, விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகின்ற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். He spoke of the Holy Spirit which they that believe on him shall receive. நாமும் ஆவியானவரை பெற்றிருக்கின்றோம். நாமும் கூட இதே ஈவை பெற்றிருக்கிறோம். இதே ஊறுகிற ஜீவ ஊற்றை நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது பெற்றிருக்கின்றோம். ஆனால் நமக்குள்ளாக அந்த தண்ணீர் ஊறுகின்றதா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறது. The Holy Spirit is living in each of us. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து நமக்குள்ளாக அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரா? நாம் அதை அனுபவிக்கின்றோமா என்பதுதான் அதனுடைய கேள்வியாக இருக்கிறது. அதனுடைய விளக்கங்களுக்குள் நான் செல்லவில்லை. பட் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த நீரூற்று என்பது அது நித்திய காலமாய் நமக்கு இன்று மூறக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் இந்த யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, இதே 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், அதை ஆண்டவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். It was given without any measure. இன்றைக்கு நமக்கும் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு முழுமையாக தந்திருக்கிறார். பாதி கொடுக்கவில்லை. அதனுடைய நமக்குள்ளாக கிரியை செய்யக்கூடியவராக, நமக்குள்ளாக இருந்து நம்மை ஊன்ற கட்டுகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, நமக்கென்றும் ஆலோசகராக, நமக்கு தேற்றரவாளனாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. When we look into our own lives, we are questionable whether the Holy Spirit is in us, is living in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் உண்டா என்பதை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் சுவிசேஷங்களிலே வாசித்து பின்பதாக நீங்கள் நிருபங்களிலே வரும் பொழுது, இந்த ஆவியானவரை பற்றி சொல்லப்படுகின்ற விஷயத்திற்குள் வரும் பொழுது, அங்கே சந்தோஷமும் அந்த பெற்றுக்கொண்ட சமாதானமும் அவர்கள் அனுபவித்ததாக இருக்கின்ற, சொல்லி முடியாதிருக்கின்ற சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது, அதே சந்தோஷம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்பதுதான், அல்லது அந்த சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பப்ளிங் குறைந்து போயிருக்கிறதை பார்க்க முடியும். நாம் நிருபங்களில் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, it talks about the joy unspeakable and full of joy. அவர்கள் சந்தோஷத்தாலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள். சிதறப்பட்ட ஜனங்கள் சூழ இருக்கிறார்கள். They were all scattered all around the world. ஆனாலும் கூட அவருடைய இருதயத்திலே there was a joy unspeakable, சந்தோஷத்தால் நிறைந்திருந்தார்கள். பிலிப்பியர் நிருபத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, the book of Philippians you can read that it was a epistle of joy. சந்தோஷத்தின் நிரூபமாக அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் சந்தோஷத்தினுடைய பாடல் பாடினார்கள். நடவடிக்கைகள் புத்தகத்தில் வாசித்தாலும் சரி, அவர்கள் அடிக்கப்பட்டார்கள்.
ஆனாலும் ஒடுங்கி போகவில்லை. அவர்கள் குத்தப்பட்டார்கள், ஆனாலும் அவர்கள் மனம் அடிந்து போகவில்லை. ஜனங்களாலே வெறுக்கப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள், ஆனாலும் அவருடைய வாழ்க்கை குன்றி போகவில்லை. They still came out with a bubbling joy. They still came out with bubbling strength. ஆவியானவருடைய சந்தோஷத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே அவர்கள் புறப்பட்டு எழுதக்கூடியவராக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவரை வைத்துக் கொண்டு, அந்த ஆவியானவருடைய வல்லமையை வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடியது என்ன? நாம் மடமடைந்து போகின்றோம், நாம் சோர்ந்து போகக்கூடியவனாக இருக்கின்றோம். தோல்விகளை நாம் சந்திக்கும் நேரத்திலே நாம் சோர்ந்து போய் அப்படி அமர்ந்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பற்றி விரும்புவது அப்படி அல்ல. தோல்விகள் நிச்சயமாக வரும், வாழ்விலே சந்தோஷம் இல்லாத சூழல்கள் நிச்சயமாக கடந்து வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் நாளைக்கு இல்லாமல் போகக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நமக்குள் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜீவ ஊற்றாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒருபோதும் மாறக்கூடியவராக இல்லை. He is never a changing person. He is an unchangeable person. At the same time, he is like the bubbling joy in our own lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஊறுகிற, ஒரு நிச்சயமாய் சந்தோஷத்தை நோக்கி நடத்தக்கூடிய, எல்லா சூழலுக்கும் மேற்பட்ட ஒருவராக அந்த ஆண்டவர், அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த ஆவியானவரை நமக்குள் ஒரு குறுகிய அளவுக்கு கொடுக்கவில்லை. அந்த ஆவியானவர் நமக்கு முழுமையுமாக, he was given us in a complete measure, முழுமையுமாக நமக்குள் கொடுத்திருக்கிறார். பாதி ஆவியானவர் நமக்கு கொடுக்கலைங்க, முழுமையுமாக கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நடத்துகின்றார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை கைட் பண்ணுகிறார். he is guiding us, he is leading us into a path. நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்மை திருத்துகின்றார், நமக்குள்ளாக இருந்து நம்முடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார், நமக்குள்ளாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் இருக்கும்படியான சந்தோஷத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது நிமித்தமாகத்தான் நாம் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாலும் சரி, அல்லது அநேக மிஷனரிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, அல்லது நம்முடைய அருமையான சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர்னாலே அவர்கள் சந்தோஷப்பட்டு அவர்கள் திருப்தியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இந்த சந்தோஷம் உண்டா? ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த திருப்திகரமான ஒரு சமாதானமான வாழ்க்கை உண்டா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் இந்த கம்ப்ளீட்னஸ் of the satisfaction. இந்த டிவைன் கண்டென்ட்மெண்ட் இருந்தது வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட வாழ்வினுடைய தோல்வியாக இருந்தாலும் சரி, நாம் அதிலிருந்து மேலோங்கி வர முடியும். ஏனென்றால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த கண்டென்ட்மெண்ட், it is not of this world. இந்த உலகத்திற்குரிய கண்டென்ட்மெண்ட் அல்ல, திருப்தி அல்ல, சமாதானம் அல்ல, மாறாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறது. அதனாலதான் பிலிப்பியர் 4 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், it is the peace and joy that compasseth all understanding, எல்லா புத்திக்கு மேலாக இருக்கின்ற தேவ சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் கொலோசியர் 1 அதிகாரத்தினுடைய ஜெபத்தில், முதல் அதிகாரத்தில் வரக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபத்தில் நீங்கள் 9 வசனம் துவக்கி நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்திருப்பது ஏதோ பிசாசுகளை ஓட்டுவதற்கோ, அல்லது அந்நிய பாஷை பேசுவதற்கோ, அல்லது இருக்கக்கூடிய ஏதாவது வரங்களை பிரயோகிப்பதற்காக அல்ல, மாறாக நாம் நல்லதொரு பலனுள்ள ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ள ஜீவிப்பதற்காகத்தான் அந்த ஆவியான வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3 அதிகாரத்தினுடைய 14 முதல் 21 வரைக்குமாக இருக்கின்ற ஜெபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி நிலை பெற்று நீங்கள் வாழும்படியாக, that you may live a life of rooted and being grounded in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நிலையற்று நிலையோடு ஒரு உறுதியான வாழ்க்கையை வாழும்படியாகத்தான் அந்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் ஆவியானவரை பெற்றோம், நாம் அந்த ஆவியானவருடைய நிறைவில்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், ஆனால் அவருடைய fillingness of the Holy Spirit இல்லாமல் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். பவுல் அதனாலதான் be filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிறைந்தவர்களாக ஜீவியுங்கள். நீங்கள் நிறைய நிச்சயமாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு அனுபவமாக நிச்சயமாக மாறும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். பிரியமானவர்கள், அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்லி இந்த சாட்டிஸ்பாக்சனுடைய கம்ப்ளீட்னஸ் அவர் சொல்லி முடிக்கிறார். இதுல இதே குறிப்பிட்ட 9 முதல் 19 வரைக்குமாக நீங்கள் இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம். அதனை நான் சில இன்ட்ரோடக்ஷனாக சொல்லி நான் இந்த பகுதியை, இந்த தொடர் செய்தியை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். 4 அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கனால நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது there are a lot of lessons which you can learn from John's Gospel chapter 4. Number 1 is the evangelization. சுவிசேஷத்தை ஒரு நபருக்கு எப்படி சொல்வது, சுவிசேஷகனுடைய பணி என்ன, ஒரு
இவாஞ்சலிஸ்டாக அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடியவனுடைய சுவிசேஷ பணி எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பகுதி தெளிவாக எடுத்துரைக்கிறது. எப்படி ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதும் இப்பகுதி நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அது முதல் பாடமாக நீங்கள் சிந்திக்கலாம். அந்த கோணத்திலே நீங்கள் இதனை சிந்திக்கலாம். இரண்டாவதாக, you can also think these passages in an angle of a minister. ஒரு பணிவிடை செய்யக்கூடியவராக, ஒரு ஊழியனாக அல்லது ஒரு விசுவாசி எப்படியாக பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பிறர் எப்படி தேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைமையிலும் இந்த பகுதியை நீங்கள் சிந்திக்க முடியும். மூன்றாவதாக, knowing Christ and God, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும் தேவனை அறிந்து கொள்வதும் இருக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு பாடமாக நான் இதனை பார்க்கின்றேன். ஒரு நடைமுறை வாழ்க்கையாக இதை நான் பார்க்கின்றேன். நாம் அதிகமாக நாம் யோசியா book of Hosea இருந்து நாம் அதிகமாக சிந்தித்து இருக்கின்றோம். We have learned about knowing God from the book of Hosea, as well as we have heard the sermon on the last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் அதே போல் ஓசியா புத்தகத்திலிருந்தும் தேவனை அறிந்து கொள்வதனுடைய மேன்மை என்ன என்பதை பற்றி நாம் அதிகமாக கண்டறிந்திருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே அடியேன் இந்த நான்காவது சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது, இந்த book of John's Gospel, we can see plenty of examples for a person who can know Christ. கிறிஸ்துவை அறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு எடுத்துக்காட்டாக இந்த 4வது அதிகாரமும் அதே போல இந்த சுவிசேஷமும் அடங்கியிருக்கின்றது. அதை நான் இந்த 4வது அதிகாரத்தில் உங்களுக்கு சற்று சுட்டி காண்பிக்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுதும் அங்கே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டது. பின்பதாக அங்கே சொல்லப்படும் பொழுது இவர்கள் மேசியாவை கண்டிருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காண்பிக்கப்பட்ட ஒருவர் மேசியாவாக இருக்கிறார். இவர்கள் அறிந்து கொண்டது மேசியாவை அறிந்து கொண்டார்கள். 4வது அதிகாரத்தில் நீங்கள் இங்கே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? இந்த சமாரிய ஸ்திரீ முதலாவதாக 9வது வசனம் verse 9ல நீங்க வாசிக்கும் பொழுது இந்த பெண்மணி அறிந்து கொண்ட விஷயம் என்ன? The first point that she came to know about Christ was that he was a Jew. ஒரு யூதன் என்பதை இந்த பெண் அறிந்து கொண்டார்கள். அவ்வளவுதான் இந்த பெண்ணுக்கு தெரியும். யூதன், நீங்க ஒரு யூதன் எப்படி என்கிட்ட கேட்கலாம்? பின்பதாக அதனுடைய சம்பாஷணை தொடர்கின்றது. கான்வர்சேஷன் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் அப். பேசினதுக்கு அப்புறமாக அதனுடைய 19வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன சொல்லுகிறாள்? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி. முதலாவதாக யூதன் என்று சொன்னால், யூதன் என்று சொல்லி பின்பதாக பேச்சை ஆரம்பிக்கிறார்கள். பேசின பின்பதாக 19வது வசனத்திலே தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எப்படி தீர்க்கதரிசி என்று சொல்லி இவள் அறிந்து கொண்டால், how she came to know have the knowledge that he was a prophet. அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றவற்றை வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறாள். இரண்டாவதாக அவளுக்குள் வந்த அறிவு என்னவாக இருக்கிறது? that Christ was the prophet. கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொண்டால். மூன்றாவதாக இங்கே 25 26வது வசனம் verse 25 and 26ல வாசிக்கும் பொழுது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகின்ற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். இந்த அறிவு அவளுக்குள் முன்பதாக இருந்தது. ஆனால் இயேசு சொல்கிறார், உன்னுடனே பேசுகிற நானே அவர். இப்பொழுது கடைசியாக அவள் பார்க்கக்கூடியது என்ன? யூதனாக பார்த்து அவள் அடுத்ததாக தீர்க்கதரிசியாக பார்த்து இப்பொழுது அவளை மேசியா என்று காண்கிறாள். மேசியா என்று கண்ட மாத்திரத்திலே அதன் பின்பு சுவிசேஷத்தை சொல்ல போகும் பொழுது இரட்சகராகவும் இந்த ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய படி எப்படி இருக்கின்றது? இன்றைக்கும் நம் ஆண்டவரை ஒரு யூதனாகவோ அல்லது உலகத்தினுடைய ஒரு மனிதனாக, உலகத்திலே வாழ்ந்து மரித்த ஒரு மனிதனாக மறிந்து வைத்திருக்கின்றோமா? அல்லது நம்மை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார், நம்மை பற்றி சொன்ன ஒரு தீர்க்கதரிசி என்ற நிலைமையில் அறிந்து வைத்திருக்கின்றோமா? அல்லது மூன்றாவதாக ஒரு மேசியா என்னை ரட்சித்தார், அவ்வளவுதான், முடிவடைந்து விட்டது என்று சொல்லி என்றோ நடந்த ஒன்றை பற்றி சொல்லக்கூடியவர்களாக ஒரு மேசியா என்ப ஒரு நிலைமையிலே நம்முடைய ஆண்டவரை பற்றி அறிவு காணப்படுகின்றதா? அல்லது ரட்சகர் என்று சொல்லி அவர் இன்னும் ரட்சிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார், இன்றைக்கும் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லி அவரை சுவிசேஷமாக அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை பற்றியும் நாம் இந்த அறிவு நமக்கு உண்டா என்பதையும் சிந்திப்போம். இது 3வது பாடமாக நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். 4வதாக இதே 4th chapter நீங்க வாசிக்கும் பொழுது there is another lesson. அதாவது the person who has the divine appointment with God can only have the encounter with Christ. தேவனோட கூட தெய்வீகமான நிர்ணயம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆணோ அல்லது ஒரு மனுஷியோ மட்டும்தான் கிறிஸ்துவோட கூட எதிர்கொண்டு அவரை சந்திக்க முடியும்.
Only he can have the encounter with Christ. The person who has the encounter with Christ can only know and have an understanding about God. தேவனோட கூட சந்திக்கின்ற, தேவனோட கூட அவரை பார்த்து அவரை சந்திக்கக்கூடிய ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். மோசே ஆண்டவரை தரிசித்தான். தரிசித்த பின்பு என்ன கேட்கிறார்? ஆண்டவர், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். I want to know you, Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே அவரை சந்தித்து, ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் சொல்கிறார். Lord, I want to know you. இந்த ஒரு தாகம் ஏற்படுகிறது. Only a person who has encountered with Christ can only know Christ. அதே போல only a person who has the knowledge of God can worship him with truth and spirit. ஆண்டவரை பற்றிய உண்மையான ஒரு அறிவு இருக்கின்ற நபர் மட்டும்தான் அவரை என்ன செய்ய முடியும்? உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள முடியும். உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருக்கும் பொழுது மட்டும்தான் இறுதியிலே அந்த நபர் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். Only a person who worships the Lord with truth and spirit can only tell the gospel and can do the evangelization. அவர் மட்டும்தான் சுவிசேஷத்தை சிறந்த முறையிலே சொல்லக்கூடியவராக அல்லது சுவிசேஷத்தின் மூலமாக ஆட்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சேர்க்க முடியும். இந்த பெண் உள்ளே சென்று தன் நகரத்துக்குள் சென்று சுவிசேஷத்தை சொன்னாள். என்னை பற்றி அவள் சொன்ன சுவிசேஷம் என்ன? என்னை பற்றி சொன்ன ஒருவர் இங்கே இருக்கிறார், கிணத்து பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். உன்னுடைய வார்த்தை நிமித்தமாக அல்ல, நாங்களே மேசியாவை கண்டோம். அவர்கள் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார். அநேகர் அங்கே விசுவாசித்தார்கள். ஆகவே நம்முடைய உண்மையாக ஆராதனை செய்யக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அப்படி சொல்லும் சுவிசேஷத்தினாலே ஜனங்கள் திரள் கூட்டமாக ரட்சிக்கப்படுவார்கள் என்பதும் இதே பகுதியில் 4ஆவதாக நாம் சிந்திக்கின்றோம். நீங்கள் இன்னும் சிந்திக்கும் பொழுது ஆராதனை பற்றி இருக்கக்கூடிய மிக மேன்மையான விஷயமும் இதே பகுதியில் சொல்லப்பட்டு ஆண்டவர் இங்கு நிறைவு செய்கின்றார். ஆகவே இதை நாம் இந்த கடந்த வாரங்களை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து நேரம் கிடைக்கும் பொழுது நாம் சிந்திப்போம். தேவன் தாமே இந்த சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன்.